எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். பொதுவா என்னால பணத்தை சேமிக்க முடியல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாயிட்டே இருக்கு சாமி, ஒண்ணுமே முடியலைங்கயா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இதேதான் சொல்லுவாங்க. 10 பைசா சேமிக்க முடியல. 5000 சம்பாதிக்கணும் அதான் சொல்றான், 5 லட்சம் சம்பாதிக்கணும் அதான் சொல்றான், பெரிய பெரிய அரசியல்வாதியா இருக்கணும் அதான் சொல்றான், டாக்டர் வக்கீல் எல்லாம் அதான் சொல்றாங்க. இது என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இதுல இன்னொரு பக்கம் பாருங்க, நம்ம 5000 சம்பாதிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், ஒரு சைக்கிள் வச்சிருப்போம், இல்லைன்னா பஸ்ல போவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அடுத்த 5 லட்சம் வச்சிருக்க என்ன பண்ணுவோம், நம்ம BMW வாங்கலாம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பெரிய வீடு, நல்ல வசதியான வீடு, நல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்க நகை வாங்குறது, அது வாங்குறது இது வாங்குறதுன்னு போட்டு பயங்கரமா செய்வாங்க. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது. அப்ப என்னன்னா, நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு மேல நம்ம ஒரு டார்கெட்டை செட் பண்றோம். 5 லட்சம் சம்பாதிக்கிறவன் 6 லட்சம் ரூபாய் செலவுக்கு அவன் ரெடி பண்ணி வச்சிடறான். அப்ப எப்பயுமே பற்றாக்குறையோடையே நம்ம வாழ்க்கை போகும். ஒரு தள்ளு வண்டியில ஒரு வியாபாரம் பார்க்கறவர், இந்த சுண்டல், இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் போட்டு அது கொடுக்குற நிலக்கடலை, அப்புறம் இந்த பொரி, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி சுண்டல்லே ஒரு 4-5 இது பண்ணி நிறைய பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், அதுல எந்த பிரச்சனை, பாசி பயிறு எல்லாமே பயிர் வகை தான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சம்பாதிக்கிறது மிச்சம் பண்ண முடியல. அதாவது இப்ப ஒரு 10,000 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்கிது அப்படின்னா, இந்த 10,000 ரூபாயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில செலவாயிடும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 7,000 வரும்னா அதுவும் செலவாயிடும். எப்படி வச்சாலும் எனக்கு செலவாயிட்டே இருக்குயா. குடும்பத்துல யாருக்கா உடம்பு முடியாம போயிது, ஏதாவது எப்ப பார்த்தாலும் எனக்கு டென்ஷனாவே இருக்கு. நான் காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த வியாபாரம் பாக்குறேன். தள்ளு வண்டியில ஊரே சுத்திட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் ஓகே தான், ஆனா பணத்தை சேமிக்க முடியல அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பாக்ஸ், அதாவது நம்ம தேக்கு மரத்துல, நம்ம திருச்சி வாராகி வழிபாடு மன்றங்கள் மூலமா தேக்கு மரத்துல பூஜை சம்பந்தப்பட்ட, பூஜை அறை சம்பந்தப்பட்ட பொருட்களை அவங்க செஞ்சு தராங்க. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா பணப்பெட்டி, பணத்தை வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸ், ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ். அதை நான் படத்துல போடுறேன் பாருங்க, வீடியோ ஒன்று போடுறேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு மூலிகை, நம்ம மதுரை வாராகி வழிபாடு மன்றம் அதுக்கான மூலிகையை தரும், அதாவது செல்வத்தை ஈர்க்கிறது. அந்த செல்வத்தை எப்படின்னா இழுக்கும் மொழியா விடாது. நீங்க அதுல ஒரு 10,000 போட்டீங்க, இல்ல ஒரு 500 ரூபாய் போட்டோம்னா அது அவ்வளவு ஈஸியா அது விடாது. நீங்க அது கூட்டிக்கிட்டே இருக்கதான் வழியை பார்க்கும். அது ஒரு வசியம் மாதிரி, சரிங்களா, ஈர்த்துக்கிட்டே இருக்கும். பணத்தை வெளியே அனுப்பாது. அந்த மாதிரியான ஒரு மூலிகையை நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம். அதை அந்த சரியான பூஜைகள் செஞ்சு அவங்க கிட்ட இந்த ஜாதகங்கள்லாம் வாங்கி அந்த நபருக்கு உண்டான ஒரு சில பரிகாரங்கள்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மூலிகையை போட்டு அவங்களுக்கு அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்தோம். அந்த பாக்ஸை நான் காமிக்கிறேன் பாருங்க. நான் இன்னைக்கு சும்மா எதேச்சியா அவருக்கு ஃபோன் பண்ணோம், என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. சும்மா அந்த சைடு வரேன், நான் அவங்க வீட்டு வழியா வரணுங்கும் போது சரி நம்ம ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம், இவர் எப்படி இருக்காரு என்ன. ஏன்னா வாங்கிட்டு போனதுலேருந்து ஃபோனே பண்ணல, கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு, ஃபோனே ஒன்றும் பண்ணலையே, சரி நம்மளாவது கேட்போம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டா, ஐயா இங்க உங்களை பார்க்கலாமான்னு. இல்லைங்க நான் வந்துட்டு இருக்கேன், உங்க ஏரியாவை தான், உங்க ஏரியாவை தாண்டி தான் நான் போறேன் அப்படின்னோடனே, ஐயா ஒரு 2 நிமிஷம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமான்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே, ஐயா இப்படி இருக்கு என்ன, ஒண்ணுமே சொல்லலையே, நீங்க ஏதாவது பிரச்சனையா, இல்லை சரியா வருதா வரலையா அப்படின்னோடனே, அப்போ அவர் சொன்னாரு, ஐயா ஒன்றும் இல்லைங்க, வாங்க அப்படியே பூஜை அறைக்குள்ள வாங்கினாரு. போனோம், போய் பார்த்தா பொட்டியை திறந்தா பார்த்தீங்கன்னா அதுல 500 ரூபா நோட்டா இருக்கு. என்னங்க இது அப்படின்னோடனே, இல்லைங்க இந்த நீங்க சொன்ன மாதிரியே பணத்தை நான் மிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிறேன். அதாவது 10,000 ரூபாய் இன்னைக்கு மிச்சமாகுதுன்னா நாளைக்கு எனக்கு செலவு 2,000 ரூபாய். அந்த 2,000 ரூபாய் செலவு போக வீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி இருக்கிற காசை அப்படி சேர்த்து வச்சு அதுல போட்டு வச்சேன். அது பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே அடுத்துன்னு போட்டிருக்கோம். இப்போ ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் சேர்ந்துருச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இதே அவரே தான் சொன்னாரு, ₹1 சேமிக்க முடியல அப்படின்னு. இன்னைக்கு ஒரு வாரத்துல ஒரு 50,000 ரூபாய் சாதாரணமா ஒரு தள்ளு வண்டியில வியாபாரம் பண்றவர் சேர்த்து வைக்க முடியுது. நிறைய பேத்துக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பணத்தை சேமிக்க முடியல. அதாவது என்னன்னா, சேமிக்க முடியல என்னன்னா, ஆஸ்பத்திரி செலவு வந்துடும், படிப்புக்கு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு விரயம் ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த விரயத்தை குறைக்கணும்,
அந்த பணத்தை ரெட்டிப்பாக்கணும். அப்படிங்கும்போது இந்த ஒரு பாக்ஸ், அந்த பணப்பெட்டின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து மிக அருமையா செயல்படும். அதுல ஒரு மூலிகையை வந்து போட்டு அந்த அவங்களுடைய ராசி எப்படி இருக்கு, அவங்களோட ஜாதகம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காரு, இதெல்லாம் பார்ப்பாங்க. இவர் எந்த ஆலயத்துல போய் நம்ம இவருக்கு வந்து பரிகாரம் பண்ணணும், எல்லாம் பண்ணி கடைசியா நம்ம வாராகி ஆலயத்துல பூஜைகள்லாம் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த பெட்டி வந்து ஒரு, அதாவது 1, 2, 4 அப்படி போகும். ஒரு 10,000 போட்டிங்கன்னா சீக்கிரமா அது 20,000 ஆயிக்கும், 20, 40 ஆகும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து இந்த பணம் இல்லை, நம்மளால சேமிக்க முடியலைங்கிற கவலை நமக்கு தேவையில்லை. விருப்பம் இருக்கிறவங்க, ஏன்னா இப்போ இருக்கவங்க கால் பண்ண, அதை மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடைகளை கொடுக்கக்கூடிய ராகு கேது இருக்காங்க. தடைகளை மட்டும் அவங்க கொடுக்கறது இல்லை, அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ராகு, அதே மாதிரி ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் யாரு, ராகு பகவான். நல்ல ஒரு பெரிய அதிர்ஷ்டம். நீ வந்து சேமிக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா உனக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை அவர் எப்படி தர வைக்கிறது. லாட்ரி சீட்ல மட்டும் விழுந்தாதான் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ரூபாய் வந்து 5 ரூபாய் ஆகுது, 10 ரூபாய் ஆகுது, இதுவே ஒரு போதாதான் நமக்கு, சொல்லுங்க பார்ப்போம். அந்த ராகு கேது பகவானுடைய பரிகாரஸ்தலம் அந்த ஆலயம் இருக்கக்கூடிய லகுவராகி அம்மா இருக்காங்க. இந்த ஆலயம் 94 கரியமாணிக்கம், அதாவது சமயபுரம் பக்கத்துல, சமயபுரம் மாரியம்மன் கோயில் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் பக்கத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு, திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல. இங்க அதாவது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து செல்வம் சேர்க்கிறதே தடையாவே இருக்கும். இப்ப குருவோட சேர்ந்து ராகு கேதுலாம் இருந்தாங்கன்னா அவங்களால பணத்தை வந்து சேமிக்க முடியாது. ஏதோ ஒரு கையில போயிட்டே இருக்கும், விரையமாயிட்டே இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்காக தான் இந்த பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். டீக்குட்ல போட்டு அந்த ஒரு பொக்கிஷம் மாதிரி அந்த டப்பா. சரிங்களா? அவங்களுடைய பரிகாரம் எல்லாம் பண்ணி அற்புதமா நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க பணத்தை வந்து அதிகப்படுத்தலாம். அந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன், போடுவோம்னு நினைக்கிறேன், பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டா கால் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வாட்ஸ்அப்ல முடிஞ்சா மெசேஜ் பண்ணி பாருங்க. இந்த ஆலயத்துல பஞ்சமி அன்னைக்கு வந்தீங்கன்னு சொன்னா பஞ்சமி ஹோமம், தடையில போகக்கூடிய ராகு கேது ஹோமம், நவகிரக ஹோமம், அப்புறம் பைரவர்களுக்கு பரிகாரம் பலி கொடுக்கறது, சரிங்களா? அப்புறம் அபிஷேகம், அன்னதானம்னு ஒரு பெரிய அளவுல நடக்கும், தீபாரணை. அது இல்லாம ராகு கேதுக்கு பக்தர்கள் கையால இங்க வந்து பூஜைகள் நடக்கும். சரிங்களா? அந்த பரிகார பூஜைகள்லாம். அப்ப எல்லா தடையும் அதுல அடிபட்டு போய் வாழ்வு, வளமான வாழ்வு அவங்க வாழ்றதுக்கு இந்த ஆலயம் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.